முக்கிய செய்தி திமுக தேர்தல் அறிக்கையாக டாப் 15 சுவாரஸ்யங்களை விவரிப்பதற்காக இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். வணக்கம் பிரவீன்குமார், விவரங்கள். அப்புறம் வணக்கம். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இன்று திமுக தேர்தல் அறிக்கை, அதாவது தேர்தல் வாக்குறுதிகளை அவர் வெளியிட்டிருக்கிறார். மொத்தமாக 517 வாக்குறுதிகள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் 517 வாக்குறுதிகளாக இருந்தாலும் அதில் சில முக்கியமான வாக்குறுதிகள் மிகவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய வாக்குறுதிகளாக ஒரு 15 முக்கியமான வாக்குறுதிகளை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். அதில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால் இல்லத்தரசி திட்டம், அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க ரூபாய் 8000 மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும். இதுவரை இதுபோன்ற வாக்குறுதிகளை திமுகவிடம் அதிமுகவிடம் இதுவரை வழங்கியது கிடையாது. முதல் முறையாக இந்த போன்ற வாக்குறுதி என்பதை நாம் பார்க்கின்றோம். மிகவும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வாக்குறுதியாக மாறி இருக்கின்றது. இல்லத்தரசி திட்டம், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க 8000 மதிப்புள்ள கூப்பன் என்பது வழங்கப்படும். அதாவது பழைய பொருட்களை கூட நீங்கள் அந்த கூப்பனை பயன்படுத்தி மாற்றிக்கொள்ளலாம் அல்லது புதிய பொருட்களாக வாங்கிக் கொள்ளலாம். அது பணமாக கொடுத்தால் வேறு வழியில் செலவாக என்பதால் பொருட்கள் வாங்குவதற்கான கூப்பனாக வழங்குகின்றோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்து இது மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி என்று அனைவரும் கவனியுங்கள் என்று முன்கூட்டியே அதை குறிப்பிட்டு இந்த வாக்குறுதி அவர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக பார்க்கக்கூடியது மகளிர் உரிமை தொகை 2000 உயர்வு. ஏற்கனவே 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் அது மேற்கொண்டு கூடுதலாக 1000 ரூபாய் சேர்த்து இனி திமுக ஆட்சி மீண்டும் அமைந்தால் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். முன்கூட்டி இந்த அறிவிப்பு என்பது திமுகவால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அது தற்போது தேர்தல் அறிக்கையில் வெளியாகிற சூழ்நிலையில் அது மிக முக்கியமான வாக்குறுதியாக பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் மானியத்துடன் கடன் வழங்கப்படும். இது மகளிர் சுய உதவி குழுக்களை மேம்படுத்தும், கிராமப்புற மகளிரை மேம்படுத்தக்கூடியவும் அவர்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டு வரப்படக்கூடிய மிக முக்கியமான வாக்குறுதியாக பார்க்கப்படுகின்றது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் மானியத்துடன் கடன் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான வாக்குறுதியாக அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான வாக்குறுதியாக முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேர ஆண்டு வருமானம் வரம்பு 5 லட்சமாகவும் காப்பீடு தொகை என்பது ரூபாய் 10 லட்சமாக உயர்கிறது. இது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சருடைய காப்பீடு என்பது பல பேருக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இனி அடுத்த மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேர ஆண்டு வருமான வரம்பு ரூபாய் 5 லட்சமாகவும் காப்பீடு தொகை என்பது ரூபாய் 10 லட்சமாக உயர்கிறது என்று அறிவிப்பு அந்த தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மிக முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படக்கூடியது புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய உதவித்தொகை 1500 உயர்கிறது. அதாவது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு ஒரு சிறிய அளவிலான செலவுகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் வழங்கப்படக்கூடிய தொகையாக இந்த புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றது. இனி அடுத்து மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் அந்த 1000 ரூபாய் வழங்கப்படக்கூடிய தொகை என்பது 1500 500 ரூபாய் மேற்கொண்டு உயர்த்தி 1500 புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய உதவி என்பது 1500 வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அடுத்து மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது நான் முதல்வன் திட்டத்தில் மாதம் ரூபாய் 1500 உதவித்தொகையோடு 6 மாத கால சிறப்பு பயிற்சி. இது நான் முதல் திட்டம் என்பது முதலமைச்சருடைய கனவு திட்டம் என்று அறிவித்து அதை கொண்டு வந்து பல பேர் அதன் மூலமாக பயன்பெற்று மிகப்பெரிய இடத்திலாம் இருக்கிறார்கள். அது தொடர்ச்சியாக தமிழக அரசால் குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் பெருமையாக சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு திட்டமாக நான் முதல்வன் திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தில் மாதம் 1500 உதவித்தொகை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் 6 மாத கால சிறப்பு பயிற்சி வழங்கப்படும். அது இன்னும் மேம்படுத்துவதற்காக இது போன்ற ஒரு வாக்குறுதியாக வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அடுத்து உயர்கல்வியில் பயிலக்கூடிய 35 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த லேப்டாப் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு அதன் ஒரு பகுதியாக வழங்கப்பட்ட நிலையில் மேற்கொண்டு அடுத்து மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் உயர்கல்வி பயிலக்கூடிய 35 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். உயர்கல்வி முடித்துவிட்டு சென்ற மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 35 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகிறது. இது மாணவ மாணவிகளுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக அனைத்து தொகுதிகளிலும் முதல்வர் படைப்பகங்கள் மாவட்டம் தோறும் நவீன வசதிகளோடு விளையாட்டு அரங்கு அமைக்கப்படும் என்றும் வாக்குறுதியாக வெளியாக இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதி 234 தொகுதி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு தொகுதிக்கு முதல்வர் படைப்பகம் அமைக்கப்படும் என்றும் அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நவீன வசதிகளோடு விளையாட்டு அரங்கு அமைக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு தேர்தல் அறிக்கை என்பது வெளியாக இருக்கிறது. அதே போன்று படிப்பு திறனை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் பொது புத்தகங்கள் பாட புத்தகங்களையும் தாண்டி பொது புத்தகங்கள் பொது அறிவு புத்தகங்கள் மற்றும் வரலாற்று புத்தகங்கள் போன்ற
பாடப்புத்தகங்களை தாண்டி இருக்கக்கூடிய புத்தகங்கள் படித்துக் கொள்கிற வகையில் அனைத்து தொகுதிகளிலும் முதல்வர் படைப்பகம் அமைக்கப்படும். அதே போல மாவட்டந்தோறும் நவீன வசதிகளோடு விளையாட்டு அரங்கு அமைக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அடுத்து மிக முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடிய வாக்குறுதியில் முதியோருக்கு ரூபாய் 2000 மாற்றுத்திறனாளிகளுக்கு 2500 வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்னதாக முதியோருக்கு உதவித்தொகையாக 1200 வழங்கப்பட்டு வந்தது. அது 2000 உயர்த்தப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை என்பது 1500 வழங்கப்பட்டு வந்தது. தற்போது 2500 உயர்த்தப்படுகிறது. இது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முதியோருக்கு 1200 வழங்கப்பட்டு வந்த நிலையில் 2000 வழங்கப்படும் என்றும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 2500 உயர்த்தி வழங்கப்படும். 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த 1500 வழங்கப்பட்ட நிலையில் 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதியோர் உதவித்தொகை 1200 இருந்து 2000 உயர்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 இருந்து 2500 உயர்கிறது. இது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக நெல் குவிண்டால் ரூபாய் 3500 கரும்பு டன்னுக்கு 4500 கொள்முதல் விலை உயர்த்தப்படுகிறது. இது நீண்ட காலமாக விவசாயிகள் வைக்கப்படும் மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அது நிறைவேற்றக்கூடிய பொருட்டு நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 3500 கரும்பு டன்னுக்கு 4500 கொள்முதல் விலை உயர்த்தப்படுகிறது. அடுத்து மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரண தொகை என்பது 8000 வழங்கப்பட்டு வந்தது இதுவரையிலும். ஆனால் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் 8000 இருந்து 12000 உயர்த்தப்படும். இது ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அது தற்போது தேர்தல் அறிக்கையில் வெளியாக இருக்கிற சூழ்நிலையில் மிக முக்கியமான வாக்குறுதியாக தேர்தல் அறிக்கை ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரண தொகை 8000 இருந்து 12000 உயர்த்தப்படும் ஒன்று. அடுத்து மிக முக்கியமான ஒன்று, 1.5 லட்சம் அரசு பணி காலியிடங்கள் உடனே நிரப்பப்படும். அரசு பணி என்பது பல பேருடைய கனவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக ஆட்சி மீண்டும் அமையக்கூடிய பட்சத்தில் 1.5 லட்சம் அரசு பணி காலியிடங்கள் உடனே நிரப்பப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து மிக முக்கியமாக பெண்கள் வேலைக்கு செல்வது எளிதாக்குவதற்காக 1000 குழந்தைகள் காப்பகங்கள் அமைக்கப்படும். அதாவது குழந்தைகள் பெண்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய சிரமம் ஏற்படுகிறது. பல பேருக்கு அது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சிக்கலை போக்குவதற்காக பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்குவதற்காக 1000 குழந்தைகள் காப்பகங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்க தேர்தல் அறிக்கையில். அதுக்கு பிறகு மிக முக்கியமான தேர்தல் அறிக்கையாக பார்க்கப்படக்கூடியது 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். இதுபோன்று 517 வாக்குறுதிகள் வெளியாக இருக்கிறது. அது மிக முக்கியமான 15 வாக்குறுதிகள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. அந்த 15 வாக்குறுதி என்ன என்பது தற்போது நாம் விரிவாக பார்த்தோம். ஆபிரகாம்.